ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சென்னை ஸ்டைல் வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வடகரி பண்ணுறதுக்கு 1/4 கப் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 வாட்டி நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இது கூட ஒரு காஞ்ச மிளகா, 1 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம வடை கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம வடை ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா இதுக்கு பதிலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிச்சு வச்சிருக்கிற வடை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வைக்கணும். இப்போவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா வடைக்கறி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இந்த வடைக்கறியை நல்லா சுட சுட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.